Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். Group 2 2A லாஸ்ட் 50 நாள். ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ப்ரிப்பரேஷன் எப்படி போய்கிட்டு இருக்கு? நான் கேட்ட வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்பிரண்ட்ஸ் சொன்ன பதில் ஏதோ போய்கிட்டு இருக்கு ப்ரோ, ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த ஒரு அன்ஸ்டேபிள் மைண்டோட தான் சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படி இருக்குது? எல்லாமே நம்ம சரி பண்ணிடலாம். இந்த 50 நாள் செப்டம்பர் 14 என்னென்ன விஷயங்கள் படிக்கணும், எப்படி படிக்கணும், எங்கே டச் பண்ணணும், கட் ஆஃப் எங்கே கொண்டு போகணும், எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துருவோம். ஒரே ஒரு விஷயந்தான், இன்னும் 50 நாள் கையில் இருக்குது. இந்த 50 நாள் டீசெண்டாக ப்ரிப்பேர் பண்ணால், நேர்மையாக ப்ரிப்பேர் பண்ணால், உங்கள் மேல் நம்பிக்கை வச்சு ப்ரிப்பேர் பண்ணால் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். அவ்வளவுதான். ஓகே ரைட், பார்த்துலாமா? ஸோ இது எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் காமனாக சொல்லிடுறேன். என்கிட்ட நிறைய பேர் சொன்ன விஷயம், ப்ரோ நான் நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் சுற்றி இருக்கிறவங்க அது யாராக இருந்தாலும் அம்மா அப்பா ஃப்ரெண்டு மாமனார் மாமியார் லவ்வரு அண்ணன் தங்கச்சி யாராக இருந்தாலும் ஒரு விஷயம் அவங்க டிமோட்டிவேட் பண்ணும் போது நான் படிக்கலையோ, எக்ஸாமுக்கு நான் தகுதி இல்லையோ, கிளியர் பண்ண மாட்டணும் அப்படின்ற மைண்ட் செட் உள்ளே வருது அப்புறமா சொல்லியிருந்தாங்க. ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், நாம் நல்லா இருந்தால் நல்லா வாழ்ந்தால் 10 பேர் பொறாமப்படுவாங்க. நம்ம நல்லா வாழலைன்னா 10 பேர் எகத்தாளமாக பார்ப்பாங்க. அவ்வளோதாங்க வித்தியாசம். நம்ம வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் நாசமாக போனாலும் எல்லாத்துக்கும் குறை சொல்கிற பக்கமும் பொறாமப்படுற பக்கமும் இருக்க தான் செய்யும். அது எதுவுமே மைண்டில் ஏற்றிக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் நேர்மையாக இருங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்க உங்களுக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறீங்க, நைட் லேட்டாக தூங்குறீங்க, 10 மணி நேரம் படிக்கிறீங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் உழைப்பை நீங்கள் நம்புங்க. யார் சொன்னாலும் உங்கள் க்ளோஸ் பர்சன் இருக்காங்க, ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தேன், அவங்க சொல்லிட்டாங்க, பரவாயில்லை, எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. நம்ம எல்லா கோலும் செப்டம்பர் 14 அந்த 3 மணி நேரம் என்ன பண்ண போகிறோமோ அது மட்டும்தான் இருக்கணும். வேறு எதுக்கும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. ஆகிற விஷயங்களை அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு சில விஷயங்கள் இழக்கலாம், ஏன்னா நம்மளோட எய்ம் நமக்கு கிடைச்சாகணும். அதை மட்டும் மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. ரைட். ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்காக உங்களோட எய்மை விட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். பயப்படாமல் தைரியமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரிசல்ட் வருமா வராதா, குரூப் 1 அப்படி கேட்டாங்க, குரூப் 4 இப்படி கேட்டாங்க, எக்ஸாமில் இப்படி இருக்குது, அகாடமி இப்படி கேட்டிருக்காங்க, எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். புக்கு இருக்குது, சோர்ஸ் இருக்குது, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரிசல்ட்டு அப்புறமா பார்த்துக்கலாம். அவ்வளோதான். சரியா? ஓகே, பார்த்துலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பின் குறிப்பு, என் ப்ரிப்பரேஷன் நல்லா போய்கிட்டு இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ குட்டியை குழப்பாத அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், தப்பே இல்லை. எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது, எங்கே கொண்டு போகணும் தெரியலன்றவங்க வீடியோ முழுமையாக பாருங்கள். ரைட், பார்த்துலாம். அண்ட் குரூப் 2 2A 50 டேஸ் கிராஷ் கோர்ஸ் போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தீங்க. டிஸ்கிரிப்ஷன் வித் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ரைட், இப்போது குரூப் 2 2A பொறுத்த வரைக்கும் 200 கேள்விகள் கேட்குறாங்க. யாராலையும் நிச்சயமாக இந்த 50 நாளில் இந்த 200 கேள்விகளுக்கும் 100% ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அது ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நான் இந்த புக்கில் இந்த டாபிக் படிக்கல, என்ன பண்ண போகிறேன், இந்த டாபிக் படிக்கல, இங்கேருந்து கேள்வி வந்துடுமா, அதை பற்றி மட்டும் யோசிக்காதீங்க. யாராலையும் 100% ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இந்த 50 நாள் என்ன பண்ண முடியுமோ அதை ஸ்ட்ராங்காக பண்ணாலே போதும், நமக்கு கை கொடுக்கும். ஓகே ரைட். சரிங்க, இப்போது சப்ஜெக்ட் ஆர்டர் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம், கட் ஆஃப் எனக்கு எங்கே வந்து தேவைப்படும், எவ்வளோ வந்து வரப்போகுது, என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் சரியாக இருக்கும். நல்லா பாருங்கள். கேட்க போகிறது 200 கேள்விகள். ஓகே, இந்த 200 கேள்விகளில் நீங்கள் எந்த கேஸ்ட் கேட்டகரியாக இருந்தாலும், பிசி எம்பிசி பிஎஸ்டிஎம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சாலிடாக கையில் ஒரு 150 இருக்குன்னா நிச்சயமாக குரூப் 2வை கிராக் பண்ண முடியும். குரூப் 2 2A ப்ரிலிம்ஸை கிராக் பண்ணிடலாம். 150 கேள்விகள் கரெக்டாக இருக்குது அப்படின்னா. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 50 கேள்விகள் தேவையில்லை இல்லையா? தேவையில்லை மீன்ஸ் நீங்கள் ரொம்ப முட்டி மோத வேண்டாம். இந்த 150 கேள்விகளுக்கு என்ன பண்ணணுமோ கரெக்டாக ஒரு ஸ்மார்ட்டர் கொண்டு போனால் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். எப்படிங்க பண்ணலாம்? நல்லா பாருங்கள். இந்த 150 கேள்விகளில் ஃபஸ்ட்டு விஷயம், 100 கேள்விகள் லாங்குவேஜ் இருக்குது. இந்த 50 நாளில் எந்த அளவுக்கு லாங்குவேஜுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா 100ல் மினிமம் 95 நான் கொடுக்குறேன், மேக்ஸிமம் 98. ரைட். பேப்பர் கஷ்டமாக கேட்குறாங்க, குரூப் 4ல் அப்படி கேட்டாங்க, எப்படி கேட்டால் என்னங்க, கண்டென்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். குரூப் 4 கூட நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால், புக்கை தெளிவாக படிச்சிருந்தால் அந்த கஷ்டமான பேப்பர்லையும் 93க்கு மேலே போட்டிருக்க முடியும், போட்டிருக்காங்க. ரைட். அப்போ நிச்சயமாக அந்த டஃப்பாலும் வரப்போகிறது கிடையாது, ஈஸியாக வரும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மினிமம் 95 கிட்ட கொண்டு போனால் மட்டும்தான் நம்ம கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும். ஏன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி நிறைய வந்து இருக்குது. இது எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக பண்ணணும்னா லாங்குவேஜை ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ லாங்குவேஜ் டெஸ்ட்டு போய்கிட்டு இருக்குது. அது வரைக்கும் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட 90க்கு மேலே கண்ணை மூடிக்கிட்டு போட முடியும். கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் கொடுத்துருக்கேன், ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். புரியுதா? ரைட். அடுத்தது மேக்ஸ் இருக்குது 25. நடந்து முடிஞ்ச குரூப் 1ம் குரூப் 4ம் பார்க்கும்போது என்னப்பா மேக்ஸ் இப்படி கேட்குறாங்க, போட முடியாதா?
எல்லாம் பாருங்கள், எப்படி பார்த்தாலும் அது ஒரு 18 கேள்வி ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. 18 கேள்வி எல்லாராலையும் எல்லா ஒரு ஆஸ்பெண்டாலையும் போட முடியும். அந்த ஒரு 7 கேள்வி தான் மேலே கீழே வந்து இருந்தது. அதையும் முட்டி மோதனை அப்படி இப்படின்னு பார்த்து 22 கிட்ட போட முடிற மாதிரி தான் இருந்தது. குரூப் 2 எனக்கு தெரிஞ்சு அந்த லெவலுக்கு போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் குரூப் 1 பேப்பர் லெவலுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க, போதுமானதாக வந்திருக்கும். ஓகே, அப்போது இந்த இடத்துல ஒரு 95 நம்ம வச்சுக்கலாம். லாங்குவேஜில் 95 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸுக்கு நம்ம எப்போவுமே 23 வந்து வைப்போம். இந்த டைம் 20 வச்சுக்கலாமே, ஏன்னா மேபி டஃப்பாக வந்து என்ன பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல 115 கேள்விகள் நம்ம கொண்டு வந்துட்டோம். எவ்வளோ ஆச்சு? 115 கேள்விகள் கொண்டு வந்தாச்சு. நம்ம கட் ஆஃப் எவ்வளோங்க? நம்ம எவ்வளோ சொன்னோம்? 150 மார்க் கட் ஆஃப் நம்ம சொல்லியிருந்தோம். 150ல் 115 போயிடுச்சுன்னா பேலன்ஸு 35 கேள்விகள் நமக்கு வந்து தேவை இல்லையா? அப்போ இந்த 35 கேள்விகளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை ஸ்ட்ராங் பண்ணிட்டா கட் ஆஃப் அங்கே ரீச் பண்ண முடியும். நாம் பண்ணுற தப்பு எதுக்காக நெகட்டிவாக ஃபீல் ஆகுது, எதுக்காக என்னால் பண்ண முடியல, ஏன் கஷ்டமாக ஃபீல் ஆகுது அப்படின்னா தெளிவாக பாருங்கள். முக்கால்வாசி பேர் பண்ணுற தப்பு இந்த 35 கேள்விகளுக்கு எவ்வளோ முட்டி மோதிரமோ அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமின்ட்டு கண்ட மாதிரி படிக்கிறாங்க. இது குரூப் 1க்கு படிக்கலாம். ஓகே, குரூப் 2 அப்படின்னு வரும்போது நமக்கு எது ப்ரையாரிட்டியாக வந்திருக்கு? லாங்குவேஜ் முக்கியமாக இருக்குது, மேக்ஸ் முக்கியமாக இருக்குது. அங்கே 2 ஸ்ட்ராங் பண்ணால் 115 மார்க் கையில் இருக்குன்றப்ப அது நல்லா ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு இந்த 35க்கு செலக்டடாக ப்ரிப்பேர் பண்ணால் தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்? நிறைய பேருக்கு டிமோட்டிவேட் ஆகிற விஷயமே இந்த 35 கேள்விகளில் பாலிட்டி ஒழுங்காக வரல, ஹிஸ்ட்ரி ஒழுங்காக வரல, ஜியாகிரஃபி ஒழுங்காக வரல, தப்பாக போகுது, அங்கே தான் டிமோட்டிவேட் ஆகுறாங்க. இதான் வந்து உண்மை. ஆனால் அவங்க லாங்குவேஜில் மார்க் கம்மியாக எடுத்திருப்பாங்க. சில பேர் 89 போட்டிருப்பாங்க. இது பத்தாது. இந்த 89 அவங்க பார்க்க மாட்டாங்க. பாலிட்டியில் 50 கேள்வி கேட்டால் 45 போட்டிருப்பாங்க. இந்த 5 கேள்வி எனக்கு ஏன் வரல, இதை தான் போட்டு நோண்டுவாங்களே தவிர இங்கே வர மார்க்கை பார்க்க மாட்டாங்க. குரூப் 4ஓ குரூப் 2ஓ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும். புரியுதா? லாங்குவேஜ் மேக்ஸுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. அங்கே 115 120 கிட்ட வந்துடுச்சு, நீங்கள் முக்கால்வாசி கடல் தாண்டிட்டீங்க, எக்ஸாமு கிராக் பண்ண முடியும். புரியுதா? ரைட். சரி, இப்போ நம்ம ஜிஎஸ்க்கு வருவோம். ஜிஎஸ்க்கு எந்த மாதிரி விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அந்த ஆர்டரை பார்த்துக்கோங்க. மேக்ஸ் கொடுத்துருக்கேன், திருக்குறள் கொடுத்துருக்கேன், இந்தியன் பாலிட்டி, ஐஎன்எம், யூனிட் நம்பர் 8, யூனிட் நம்பர் 4 ஜியாகிரஃபி, யூனிட் நம்பர் 9 எக்கனாமி. இந்த ஆர்டரை கொண்டு போங்க, இதான் உங்களுக்கு பெட்டராக வந்து இருக்கும். ஓகே, ரைட். இப்போ பார்க்கலாம். மொத்தம் 75 கேள்விகள் இருக்குது. நான் டாப்பிக்கில் கொண்டு வந்திருக்கேன், வெயிட் பண்ணுங்கள். 75 கேள்விகள் இருக்குது. ஃபார் கெஸ் 10 கொஷின் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சுக்கலாம். 10 கொஷினு கரண்ட் அஃபேர்ஸு அப்படி இப்படி ஏதோ ஒன்று போடுறீங்க, ஒரு 2 கேள்வி கரெக்ட் ஆகுதுங்க, சும்மா வச்சுக்கலாம். ஒரு சாம்பிளுக்கு நான் வந்து கொடுக்குறேன், ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வந்து வந்தாகணும், அதை பார்த்துக்கோங்க. 2 கேள்வி ஃப்ளூக்கில் சரியாகுது. பேலன்ஸ் 65 கேள்வி இருக்குது. ஓகே, இந்த 65 கேள்விகளில் பாலிட்டி மினிமம் 10 கேட்டுருவாங்க. இந்த 10மே 9 கேள்விகள் ஈஸியாக தாங்க வரும். நீ எப்படி பார்த்தாலும் குரூப் 2 பேப்பராக இருந்தாலும் பாலிட்டி அட்டன் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கும். அதுக்கான வழி நான் கொடுக்குறேன். அடுத்தது ஐஎன்எம் லாஸ்ட் டைம்லாம் அதிகமாக வந்து கொடுக்கல, பட் இந்த டைம் எதிர்பார்க்கலாம், தலைவர்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வரும். அது 10 கேள்வி வந்து வச்சுக்கலாமே. ஒரு சாம்பிள் நான் வந்து கொடுக்குறேன். ஜியாகிரஃபி, எக்கனாமி இந்த வாட்டி அதிகமாக வரும். குரூப் 2ல் நான் குரூப் 4க்கும் சொன்னேன், அதிகமாக கேட்டிருந்தாங்க. குரூப் 1ம் இந்த மேப் பேஸ்ட் கொஸ்டின், இந்த நேஷனல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சாங்சுரி, இந்த சாயில் டைப்ஸு, ஃபாரஸ்ட் டைப்ஸு, டேம் எங்கே இருக்குது, நேஷனல் பார்க் எங்கே இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விகள் ரைஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அப்போ இந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, யூனிட் நம்பர் 7 இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே நமக்கு தேவையான 35 கேள்வி எடுக்க முடியும். இப்போ யோசிக்கிறது டிகிரி லெவல் பேப்பர் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 75 கேள்விகளில் 65 கேள்விகள் இருக்கா, இந்த 65ல் 30லிருந்து 33 கேள்விகள் சமச்சர் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. சமச்சர் மட்டும் படித்தா போதாது, என்ன பண்ண போகிறீங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கிடையவே கிடையாது. 30-33 கேள்விகள் உங்களுக்கு அங்கே தான் வரப்போகுது. அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் கூட டிகிரி லெவல் பேப்பரை மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, ரைட். இப்போது இந்த புக்ஸை நம்ம வந்து பார்ப்போம். இந்த 50 நாள் எங்கே அதிகமாக ஃபோக்கஸை கொடுக்கணும்? இந்தியன் பாலிட்டி 10th and 12th புக் ஃபுல்லாக படிக்கணும். வின் அண்ட் ஷைன் பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள். வின் அண்ட் ஷைன் வீடியோஸ் நல்லா இல்லை அப்படின்னு ஃபீல் ஆகுதா, யார் பெஸ்ட்டாக போட்டிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், தப்பே இல்லை. கண்டென்ட் எங்கே நல்லா இருந்தாலும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரைட்? ஆனால் டீசெண்டாக இருக்கணும், கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சேனல் தெரியுமா, அதை கமெண்ட் பண்ணுங்கள், மற்ற பசங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். அடுத்தது ப்ரீவியஸ் இயர் பேப்பரை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் கேட்குறது, எதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபாலோ பண்ணணும்? குரூப் 1 பார்த்தீங்களே வச்சு செஞ்சாங்க, குரூப் 4 பார்த்தீங்களேன்னு கேட்பாங்க. நல்லா பாருங்கள், கண்டென்ட் என்னவோ சேமாக தான் இருக்குது, கேட்குற விதம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது வேறு ஆங்கிளில் படிங்க. நான் வீடியோ வந்து கொடுக்குறேன், அடுத்த ஒரு 1 வீக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி படிக்கலாம் எல்லாமே நான் வீடியோ வந்து கொடுக்குறேன். அது வரைக்கும் நல்லா வந்து ஃபாலோ பண்ணிட்டு போங்க, நிச்சயமாக கிராக் பண்ண முடியும். ஒரு கொஸ்டின் இருக்கா, 4 ஆப்ஷன் இருக்கா, 4 ஆப்ஷனை எப்படி எந்த ஆங்கிளில் படிக்க முடியுமோ எல்லா ஆங்கிளையும் படிங்க. அதை படித்தா எக்ஸாமை கிராக் பண்ண முடியும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரூப் 1ல் ப்ரீஆம்பிள் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகே, இப்போது 2010 ஒரு கேள்வி இருக்குது, 2015 ஒரு கேள்வி இருக்குது, 2019 ஒரு கேள்வி இருக்குது. ரைட், இந்த 3 வருஷம் பேப்பர்லையும் ப்ரீஆம்பிள் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருந்தா 2024 குரூப் 4 பேப்பரில் அந்த ப்ரீஆம்பிள் கஷ்டம் சொல்லியிருக்க மாட்டீங்க. அப்போ ப்ரீவியஸ் இயர் பேப்பர் ப்ராப்பராக படிக்கணும். வெறும் ஏபிசிடி மட்டும் இல்லாமல் கரெக்டாக அனலைஸ் பண்ணால் போதுமானதாக வந்திருக்கும். இந்த 50 நாள் அப்படின்னு சொல்லும் போது ஸ்மார்ட் ஒர்க் தான் தேவை இல்லையா? அந்த ஸ்மார்ட் ஒர்க்கில் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் மினிமம் 10 வருஷம் ரோல் ப்ளே பண்ணணும், பண்ணியே ஆகணும், படிச்சே ஆகணும். அதுவும் முக்கியமாக ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, ஐஎன்எம்க்கு ப்ரீவியஸ் இயர் பேப்பர் மஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் 10th and 12th புக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிவிஷன் வீடியோஸ், ஃப்ரீ டெஸ்ட் பிடிஎஃப் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். யூனிட் நம்பர் 8 10th வால்யூம் 2ல் 6th 9th 10th சாப்டர் எத்திக்ஸ் அண்ட் யூடியூப் சோர்சஸ் இதை ஃபாலோ பண்ணால் போதும். ஓகே, யூனிட் நம்பர் 8க்குலாம் ரொம்ப கச்சா முச்சான்னு பண்ணிக்காதீங்க. எஸ், யூனிட் குரூப் 1ல் வெளியிலாம் கேட்டிருந்தாங்க, அந்த அளவுக்கு போக வேண்டாம். 50 நாள் தான் இருக்குது. எவ்வளோ சோர்ஸை லிமிட் பண்ண முடியுமோ சோர்ஸை லிமிட் பண்ணுங்கள். யூடியூப்பில் ஏகப்பட்ட பேர் வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க, அதெல்லாம் ரெஃபர் பண்ணுங்கள். அது வரைக்கும் போதும். படிக்க முடியல, நான் பஸ்ஸில் போயிட்டு இருக்க டைம்லாம் ஜஸ்ட் ஒரு பாட்டு கேட்காம இந்த மாதிரி வீடியோ சர்ச் பண்ணி பாருங்கள், பெட்டராக வந்திருக்கும். ஓகே, ரைட். யூனிட் நம்பர் 8 பட்ஜெட் நிச்சயமாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். பட்ஜெட்டில் தமிழ்நாடு பேர் இல்லை, அந்த பேர் இல்லை, அப்படிலாம் நீங்கள் விடக்கூடாது. கேள்விகள் எப்படி வேணால் வரலாம். இந்தியா ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். கரண்ட் அஃபேர்ஸ் இந்தியா லெவலில் படிக்கணும். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்லை. அப்போ அந்த பட்ஜெட் நிச்சயமாக தேவை. என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்கீம் வந்திருக்கு, புதுசாக என்ன கொடுத்துருக்காங்க, என்ன லோன் கொடுக்கப்பட்டிருக்கு, டேக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, புது டேக்ஸ் எவ்வளோ, பழைய டேக்ஸ் எவ்வளோ, ஷார்ட் டேர்முக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, லாங் டேர்ம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பட்ஜெட் வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். அதை முழுமையாக செக் பண்ணி பாருங்கள். பட்ஜெட் கேள்விகள் இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம் மினிமம் 1. அங்கே இந்த ஜிடிபி எஸ்டிமேட்டு, பர்சன்டேஜ், ஃபிஸ்கல் டெபிசிட், அதாவது நிதி பற்றாக்குறை, இந்த மாதிரி விஷயங்கள் கிராஃபிக்கலாக இருக்கும். அது முழுமையாக பார்த்துட்டு போங்க. கேள்விகள் அங்கே எதிர்பார்க்க முடியும், நிச்சயமாக கேட்டுருவாங்க. பர்சன்டேஜ் டைப்பாக பார்த்துட்டு போங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஜியாகிரஃபி வழக்கம் போல் 10th அந்த 5 சாப்டர்ஸு முழுமையாக பார்க்கணும். அண்ட் வால்யூம் 2ல் 2 சாப்டருக்குள்ள அது ஃபுல்லாக பார்த்துட்டா உங்களுக்கு யூனிட் நம்பர் 9க்கும் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும். ரைட், ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் முடிஞ்சுதா? இப்போது இங்கே பாருங்கள், புக் பேக் ஏரியாவில் எதெல்லாம் கவர் பண்ணணும். எக்கானமியும் சயின்ஸும், எக்கனாமி 9th 10th 11th 12th புக் பேக்கை முழுமையாக பார்த்துட்டு போங்க. என்னால் வீடியோ பற்றி பார்க்க முடியல, புக்ஸ் ஃபுல்லாக படிக்க முடியலனாலும் மினிமமாக இந்த சயின்ஸுக்கும் எக்கனாமிக்கும் புக் பேக்கை எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அந்த அளவு கவர் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு போதுமானதாக வந்து இருக்கும். ஏன்னா 50 நாளில் எவ்வளோ பண்ண முடியுமோ அதுதான் வந்து முக்கியம். எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் கவர் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ். ஷங்கர் அகாடமியில் 0 கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருப்பாங்க. எல்லா கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் ஒரு 12, 13, 20 பேஜ் தான் வந்திருக்கும். ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்கள். நான் லாஸ்ட் ஒரு 15 டேஸ் கிட்ட வரும்போது மொத்தமாக ரிவிஷன் பண்ண நான் வந்து கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். இப்போ நம்ம வந்து பார்ப்போம். இந்த கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் 95 வச்சுக்கலாம். அடுத்தது மேக்ஸுக்கு 20 நான் வச்சுக்கிறேன். இங்கே +or-3 வச்சுக்கலாம். மேபி உங்களுக்கு ஈஸியாக வந்து வருதுன்னு வச்சுக்கலாம், நம்ம வந்து போட முடியும். அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 3 கேள்விகள் நம்ம சரியாக போடுறோம் அப்படின்னு வச்சுப்போம். இங்கே 118 கிடச்சாச்சு. ஓகே, இன்னும் நமக்கு தேவை 32 கேள்விகள் மட்டும்தான். இந்த 32 கேள்விகளில் பாலிட்டியில் ஒரு 10 வச்சுப்போம். ஐஎன்எம்மில் ஒரு 5 கிட்ட வந்து அப்படி இப்படி வரப்போகுது. ஜியாகிரஃபியில் ஒரு 10 கேள்வி வரப்போகுது. இங்கேயும் என்ன ஆகிடுச்சு, 25 கேள்வி ஆகிடுச்சா? பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ரைட், அதாவது 75 கேள்விகள் அப்படி பார்க்குறத விட அந்த 75ல் 35 அப்படின்னு பாருங்களேன், நிச்சயமாக வந்து பண்ண முடியும். உனக்கு என்னப்பா நீ சொல்கிற வாயில் கிடையாதுங்க, இதான் ரியாலிட்டி. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நாம் அதிகமாக முட்டி மோதுறதே நம்ம இந்த விஷயங்கள் தான். லாங்குவேஜில் 89 வந்தாலும் நீங்கள் ஒன்றும் ஒழுங்காக படிக்கலாம் அர்த்தம். 95 வந்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. 95% அங்கே வந்தால் தான் நம்ம இங்கே போட்டியை வந்து போட முடியும். ரைட், லாஸ்ட்டு குரூப் 2A நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. வீட்டில் கொஞ்சம் படித்து கிளியர் பண்ணியிருக்காங்க, கிளாஸ் போய் படித்து கிளியர் பண்ணியிருக்காங்க, டெய்லி 3 மணி நேரம் படித்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க, வேலைக்கு போகிறவங்க, புக்கு ஒழுங்காக கிடைக்காதவங்க, ஆன்லைனில் மட்டும் பார்த்து படித்தவங்க நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த வருஷம் எல்லாரையும் கிளியர் பண்ண முடியும். ஒரு ஃப்ரீ டெஸ்ட் மட்டும் ஃபாலோ பண்ணி கிளியர் பண்ண பசங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நம்ம சோர்ஸ் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அப்போ எல்லாராலையும் முடியுதுன்னா நம்மளாலையும் முடியும். வெறும் மோட்டிவேஷனுக்காக மட்டும் இல்லை, ட்ரை பண்ணி பாருங்கள். செப்டம்பர் 14 என்ன பண்ண போகிறோம் அது இப்போ யோசிக்க வேண்டாம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், இந்த 50 நாள் என்ன பண்ண போகிறோம், இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் ஓரமாக எடுத்து வச்சுட்டு மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிக்காதீங்க. சில விஷயங்கள் அலைப்பாய தான் செய்யும், கஷ்டமாக இருக்க தான் செய்யும், எல்லாமே டைவர்ட்டாக தான் செய்யும். பட் நமக்கு என்ன வேணுமோ நம்ம ஃபோக்கஸ் சரியாக இருந்தால் மட்டும்தான் சரியாக கிடைக்கும். நமக்கு பிடிச்சது நம்மளை தேடி வரும்ன்றது ஒரு டைலாக்காக இருந்தாலும் நமக்கு பிடிச்சதை நாம் தேடி இழுத்து பிடிச்சாதான் கையில் நிற்கும் இல்லையா? இழுத்து பிடிங்க, நிச்சயமாக குரூப் 2 அடிக்கிறோம், தட்டி தூக்குறோம். ரைட்,
ஃப்ரீ டெஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஜிஎஸ்க்கும் சீக்கிரமாக கொண்டு வரேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.